வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. முருகன் மாநாடு முடிந்த பிறகு இப்போது தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் அது தொடர்பான கருத்தை சொல்லியிருக்காரு. கடவுளுடைய பெயரை அரசியலுக்காக பாஜக மிஸ்யூஸ் செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதிமுகவும் பாஜகவும் மக்களுக்காக இல்லாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க என்கிறார். இவர்களுடைய போலி பக்தியை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இது பெரியார் மண், கலைஞர் மண், அண்ணா மண் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்களெல்லாம் கொச்சைப்படுத்திய அந்த காட்சிகளை பார்த்தது அதிமுக. அண்ணாவையும் அடமானம் வைத்து விட்டது. கட்சி அடமானம் வைத்தவர்கள் நாளைக்கு தமிழகத்தையும் அடமானம் வைப்பார்கள், நாம் தான் அதை தடுக்கணும் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதற்கு பதிலடியாக அதிமுக பொதுச் செயலாளர், நாங்கள் அண்ணாவை ஒரு நாள் ஒரு நொடி கூட விட்டு கொடுத்தது கிடையாது. நீங்கள் தான் கச்சத்தீவிலிருந்து காவிரி வரை எல்லாத்தையும் அடகு வச்சிட்டீங்க. உங்களால் அடகு வைக்கப்பட்டதையெல்லாம் அந்த உரிமைகளை எல்லாம் மீட்பது தான் 2026 தேர்தலுடைய என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாரு. கடவுளின் பெயர் மிஸ்யூஸ், முதல்வர் குற்றச்சாட்டு ஆதாரமா அரசியலா அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ் முதல்ல. திரு ஜி.கே. நாகராஜ், அரசியலுக்காக கடவுளின் பெயரை பாஜக மிஸ்யூஸ் செய்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள், உங்களுக்கும் வணக்கம். அதாவது முதலமைச்சர் பேச்சை கேட்டேன். மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். மிஸ்யூஸ் அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு கடவுளை தன்னுடைய லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக அந்த பெயரை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த கடவுளையே கொச்சைப்படுத்தினாங்க, அந்த கடவுளையே கேவலப்படுத்தினாங்க, அந்த கடவுளையே அநாகரிகமா பேசினாங்க. இதெல்லாம் எதுக்காக பேசினாங்க? தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசினாங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர், ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கின்ற முதல்வர், கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்கின்ற முதல்வர், ஏன் கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கின்ற முதல்வர், தமிழ்நாட்டினுடைய இந்துக்களுடைய பண்டிகை என்றால் வாழ்த்து சொல்ல மாட்டார். சரி, அது கூட பரவாயில்ல, நீங்க வாழ்த்து சொல்லல பரவாயில்ல. ஆனா சனாதனம் குறித்து உங்களுடைய மகன் உதயநிதி பேசியது என்ன? உங்களுடைய அமைச்சர் சைவம் வைணவம் குறித்து வைத்து விமர்சனம் எப்படி இருந்தது? ஏன் நீங்களே ஒரு திருமண விழாவில் போயிட்டு, கிறிஸ்துவ விழாவில் போயிட்டு நீங்க என்ன பேசுனீங்க? இந்து திருமணங்களில் நடக்கின்ற சொல்லுகின்ற அந்த மந்திரங்களை கேட்டாலே காது கூசுகிறதுன்னு சொல்லியா நீங்க? ஒரு மதத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி வாக்கு வங்கிக்காக மற்ற மதங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த நினைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகின்ற நீங்கள் ஒரு வலுவான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து கொள்கையோடு ஒத்து போகின்றவர்கள். இவங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இது வந்து அண்டர் கரண்ட் கூட்டணி, அண்டர்ல வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இது பொருந்தா கூட்டணி, மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கூட்டணியினுடைய இந்த பலத்தினுடைய பயம் இவங்களை வந்து விட்டு வைக்கல. நான் கேட்கிறேங்க, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கையில் பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட உடன்பாடுகள் பல உண்டு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு இருந்தப்போ கரசேவைக்காக செங்கல்லை கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. மிகப்பெரிய எழுச்சி இந்துக்கள் இருக்கிறது, அதை நம்ம அணைவோட்டு தடுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க தீபாவளிக்கும் வாழ்த்து சொன்னாங்க, மார்கழி மாசத்தை கொண்டாடினாங்க, ராமநவமி கொண்டாடினாங்க, கிறிஸ்துமஸ்துக்கும் வாழ்த்து சொன்னாங்க, இப்தார் விருந்தில் கலந்துகிட்டாங்க. அந்த ஒரு மத சார்பே இல்லாமல் எல்லா மதத்தையும் ஒன்றாக மதிக்கின்ற அம்மையார் ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்த அந்த கட்சி இன்றைக்கு எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பொழுது இந்து முன்னணி நடத்துகிற அந்த மாநாட்டில் இவர்கள் பேசியதை, இவர்கள் இந்துக்களை கேவலப்படுத்தியதை, இவர்கள் இந்து கடவுள்களை கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் பண்ணாங்கிறத விமர்சனம் வைக்கிறப்போ
உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்க திராவிடர் கழகம் செய்யாத விமர்சனமா? இல்ல ராமருக்கு நீங்க செருப்பு மாலை போட்டீங்களே, இல்ல அந்த குற்றச்சாட்டு செருப்பால் அடித்தீர்களே, இல்ல அந்த குற்றச்சாட்டு இந்து மக்களுடைய பெண்களுடைய தாலியை நடு ரோட்ல வச்சு அறுத்தீங்களே, இல்ல நான் முடிச்சிடறேன், நடு ரோட்ல இந்துக்களுடைய கலாச்சாரத்தை நீங்க கேவலப்படுத்தினீங்களே, ஏன் எங்களுடைய திமுக குடும்பம் என்ன சங்கர மடமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பா மகன் அதுக்கப்புறம் இன்பநிதி தொடர்ச்சியா வாரிசு அரசியலுக்கு நீங்க வழிவகுக்கிறீங்களே. சங்கர மடத்துல கூட அங்க முறைப்படி குரு சிஷ்ய பரம்பரை தான். ஆனா உங்களுடைய அப்பா மகன் தனியா நீங்க ஆட்சி அமைச்சர் உங்களுடைய குடும்பம் மட்டும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதே. ஒரு அடிமைத்தனமான கூட்டத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்களே. உங்களை மாதிரி உங்க கூட்டணி கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து டொனேஷனை கொடுத்து வருமானத்தை கொடுத்து கூட்டணி அணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே. அதுவும் உங்க கூட்டணி உங்களை பேசணும். அது உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற விசிக தலைவர் பேசுறாரு. அந்த கேள்விக்கு சூர்யா பதில் சொல்லுவாரு. என்னோட கேள்வியை கேட்டுக்கிறேன். இவங்க மட்டும் பேசல. இல்ல அந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். நீங்க நிறைவேற்றின அந்த தீர்மானத்துல 5வது தீர்மானம் என்ன சொல்லுது? இந்துக்கள் ஒன்றாக இருந்து வரும் தேர்தலில் ஒற்றுமையாக வாக்களிக்கணும் அப்படின்றது. இது மதத்தின் பெயரால் முன்வைக்கப்படுகின்ற அரசியல் இல்லையா? அதை முதலமைச்சர் சொல்லலையா? சார், இந்து முன்னணி இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துகிறது. ஏன் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முருகனை அவமானப்படுத்துகிறார்கள். முருகனுடைய கந்த சிருஷ்டி முருகனுடைய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு இல்ல முடிச்சிடறேன். இதெல்லாம் பண்றப்போ முருகரையுடைய அந்த பண்பாட்டை, அந்த கலாச்சாரத்தை, அந்த ஆன்மீகத்துடைய இதை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது, இந்து முன்னணிக்கு இருக்கிறது. அதை அவங்க செய்யறாங்க. ஏன் செய்யறேன்னா செய்யறதுக்கு நீங்க தான் காரணம். சரி, அது ரைட்டுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நம்முடைய இந்து கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்துக்களை நீங்கள் ஒற்றுமையாக வாக்களியுங்கள் சொல்றாங்க. இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க சர்ச்சில், ஏன் மசூதியில இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப நீங்க அது மத சார்பு இல்லையா? அப்ப வாய்மொழி மௌனமாத்தான் நீங்க போய் ஓட்டு கேட்கறீங்களே. எக்காரணம் கொண்டு அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு அனுமதி வாங்கப்பட்ட கூட்டம். ஆனா வரும் தேர்தல்களில் ஒன்றாக இருந்து இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்றது அரசியல் இல்லையா? அதைத்தான முதலமைச்சர் சொல்றாரு. சார், நீங்க ஒரு மக்கள் ஒன்று சேர்றாங்க, ஒருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தங்களுடைய அரசியல் அடிப்படையும் காக்கப்பட வேண்டியது என்ன? வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை நீங்க வாக்குரிமையை செலுத்துங்கள் சொல்றாங்க. இந்த கட்சிக்கு செலுத்துங்கள் சொல்லி இருந்தா அரசியல். நீங்க பாஜக ஓட்டு போடுங்க அல்லது பாஜக அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் சொல்லி இருந்தா அது அரசியல். ஆனா நீங்கள் தயவு செய்து உங்க வாக்குகளை நீங்கள் தவற விடாதீர்கள். வாக்குகளை தவறாமல் வாக்களிங்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஊடுருவக்காரர்கள் பங்களாதேஷில் இருந்தோம், பாகிஸ்தான்ல இருந்தோம், பக்கத்துல மீன்பால் இருந்தோம், பல்வேறு வழியங்கள்ல போலி ஆதார் கார்டு. அது சரியான தவறான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய இந்திய கலாச்சாரம் பண்பாடு அளிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டியது நீங்கள் வாக்கு அளிக்க வேண்டியது அவசியம். இந்த கட்சிக்குன்னு சொல்லல, வாக்களிக்க வேண்டியது அவசியம். எல்லாருமே திமுகவை திட்டுறாங்க சார். அப்ப எந்த கட்சிக்குன்னு தலைவர்களுடைய படங்களை யாரை காட்டுறீங்க? போலி திராவிடன் யாரை காட்டுறீங்க சார்? இந்து முன்னணி இந்துக்களுடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்மீகத்தை பாதை எடுத்து செல்கின்ற இந்து முன்னணி, அதாவது திராவிட மாடல், போலி திராவிட மாடல், நாத்தியம் பேசுகின்ற திமுகவை எதிர்க்காமல் அங்க வேற என்ன சார் பேசுவாங்க? எதற்காக கூட்டம் கூடி இருக்கிறாங்க? நீங்க பண்ற அந்த செயலை கண்டிப்பதற்காக. நீங்க முருகனை திட்டுறீங்க, சைவ வைணவம் குறித்து திட்டுறீங்க, நீங்க எல்லா ராமனை திட்டுறீங்க, நீங்க எந்த கடவுளையும் விடல, கோயில் எடுக்கிறீங்க. கோயில் ஒரு ஸ்கூல்ல போய் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பற்றி சொன்னா அவரை கைது பண்ணி ஜெயில போடுறீங்க. கேப்போம். அப்ப இந்து முன்னணிக்கு வேற என்னதான் சார் வேலை? சரி, கேப்போம். தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், மதத்திற்காக அரசியல் செய்கிறது, கடவுளை வைத்து அரசியல் செய்கிறது பாஜகன்றீங்க. ஆனால் நீங்கள் கடவுளை நிந்திக்கிறீங்க, நீங்கள் கடவுளை அவமதிக்கிறீங்க. அப்படி இருந்தால் காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றாங்க. சகோதரர் நாகராஜ் பேச ஆரம்பித்து பாதியில் தான் நான் வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாலெலாம் என்ன பேசினாருன்னு தெரியாது. கண்டிப்பாக அவர் எங்களை புகழ்ந்து பேசியிருக்க மாட்டார்.
அதனால் அதை பற்றி நான் எனக்கு கவலையும் இல்லை. அவர் என்ன பேசியிருப்பாரு நானே பேசிடுறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன நாங்கள் என்ன இப்போ எந்த கடவுள்கிட்ட நாங்கள் வந்து எந்த கடவுள் இப்போ இவர்கிட்ட மனு கொடுத்தது? திமுகவுக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது, பேசி சீக்கிரம் முடிங்க, உடனே ஒரு மாநாடை போடுங்க, கடவுளாகி எங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்து விட்டது. காரணம், தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் எங்களையெல்லாம் நாடு கடத்த முயற்சி பண்ணுகிறார். எனவே எங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி ஆர்எஸ்எஸ் ஆகிய அண்ணன் ஜி.கே. நாகராஜுக்கும் மோடிக்கும் பகவத் ஏதோ ஒன்று பேர் சொல்லுவீங்களே, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் இவர்களுக்கு இந்து முன்னணிக்கு மட்டும்தான் பொறுப்பு. சீக்கிரமாக எல்லாம் ஒரு அணிக்கு வாங்க, ஒரு மாநாடை போடுங்க, அதுலேயும் அதிமுக கலந்து ஒரு 5 மந்திரியை உட்கார வைங்க, இப்படி ஏதாவது ஒரு தீர்மானத்தை போடுங்க. எந்த கடவுள் மனு கொடுத்தது இப்போ இந்து முன்னணிக்கிட்ட? இது என்ன வாதம்? பக்தர்கள் பாதிக்கப்படுறதும் அவங்க சொல்றது, பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்க தெய்வங்களை நிந்தனை செய்றீங்க, சனாதனம் பத்தி என்ன பேசுனீங்க, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் என்ன பேசினாரு, இதெல்லாம் எங்களை புண்படுத்தி இருக்கின்றார். சரிங்க, அதெல்லாம் புண்படுத்தியிருக்குன்னு அதுக்கு நம்ம ரெமெடி கேட்கணுன்னா ஒரு நல்ல கோர்ட்டுக்கு போனீங்க. சனாதனத்தை பற்றி நாங்கள் பேசணும், எங்கள் துணை முதலமைச்சர் பேசினார், உடனடியாக இந்தியா முழுக்க வழக்கு போட்டிங்க. எந்த கோர்ட்லேயும் எதுலேயும் அவர் பின்வாங்கலை. அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். புரியுதா? கருத்தியெல்லாம் நீங்களும் நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர். இதில் அல்லாஹ் கடவுள் இருக்கார், இயேசு இருக்காருன்னு நாங்கள் என்றைக்காவது உங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணோமா? ஒரு கேள்வி. எந்த கடவுளும் மனிதனை அடிமைப்படுத்தாத, கடவுளில் வந்து மனிதனை பிரித்து பார்க்காத, இதெல்லாம் எங்கள் கொள்கையாக கொண்டு வந்தோம். தீக்காவையும் அவர் உடனே திராவிட கழகத்தோட செயல்பாட்டை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணார். நான் அப்போ தான் உள்ளே வந்தேன். நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆர்எஸ்எஸ், எங்களுக்கு திராவிடர் கழகம். நாங்கள் திராவிடர் கழகம் பெரியார் எதுக்காக போராடினார்? முருகனை ஏற்றா போராடணும். முருகனை பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஐயரு எந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் உழவிட மாட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் இன்றைக்கி பெருமையாக கொண்டாடுறீங்களே. அந்த வள்ளியோட சொந்தக்காரனெல்லாம் உள்ள விடலை. அதனால தான் எங்கள் பெரியார் போராடினாரு. நான் போன மேடையிலேயே சொன்னேன். கடவுள் மறுப்பு இல்லையா? இப்பயே சொன்னேன், கடவுள் மறுப்பு இல்லையா சார்? எந்த கடவுள் வந்து மனிதனை பிரிச்சுப்பாரு, ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் பட்டம் சூட்டினவன் கடவுளா? அப்படி பட்டம் சூட்டின காலி பயல் யார்? நான் கேட்பேன். இதை இவர் நாகராஜ் சொல்லுவாரா? ஜாதியை எவன் கொண்டு வந்து பேர் வச்சவன், என்ன காரணத்துக்காக வச்சிங்க, எதுக்கு இது வரைக்கும் அடிமைப்படுத்துறீங்க, எதுக்கு ஒடுக்கப்படுத்துறீங்க, என்ன அப்படி இந்து மதம்னு தலையில் தூக்கி வச்சுட்டு குதிக்கிறீங்களே, என்னத்தை நீங்கள் அதில் சாதிச்சு கிழிச்சிங்க? நீங்கள் கிழித்தது என்ன, தைத்தது என்ன, அல்லது தைத்து தான் கிழித்தது என்ன? பேசுவோமா? நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரி வாழ்த்து சொல்கிறேன். இப்போ நாகராஜன் நான் வாழ்த்துறேன், அண்ணா நல்லா இருந்தேன், நல்லா பேசுனேன், யார் வேணான்னா? இல்லை சார், நாகராஜன் முஸ்லீமா? ரம்ஜானுக்கோ பக்ரீதுக்கோ வாழ்த்து சொல்கிறீங்க சார், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க பாருங்க, ஏன் தீபாவளிக்கு சொல்றீங்க? ஒண்ணே ரம்ஜான் பக்ரீத்ல எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு உண்டான அழைப்பு கொடுத்து நீங்க வாங்க எங்களை வாழ்த்த வாங்க கூப்பிட்டாங்க. நாங்க நேராக வந்தோம். வேணா பிரதமர் மோடியும் இந்து முன்னணியில் இருக்க ஆளும் நேராக போய் ஒரு அழைப்பு கொடுக்க சொல்லுங்க, நாங்களும் உள்ள இடத்துல இருந்தே வாழ்த்துறோம். யார் கூப்பிட்டீங்க? அப்படியே இருந்தாலும் நாங்கள் இந்து மதம், நாங்கள் எங்களே வாழ்த்துக்க வேண்டிய அவசியம் எங்க பண்டிகைக்கு என்ன பண்ணீடு? மக்களுக்கானது இல்லை சார். வாழ்த்துன்றது என்ன? உங்களுக்கே வாழ்த்துக்கிறதா? மக்களுக்கு இந்து பண்டிகைக்கு உண்டான லீவுகளை நாங்கள் அரசாங்கம் தடுத்தோமா? லீவுக்கு முட்டுக்கட்டை போட்டோமா? உங்களுக்கெல்லாம் இந்து பண்டிகையே கிடையாது, அதனால் அரசு விடுமுறை கிடையாது அப்படின்னு நாங்கள் அறிவிச்சோமா? ப்ரூவ் பண்ண முடியுமா இவரால்? சரி, சும்மா வந்து தேவையில்லாமல் ஏன் எனக்கு வாழ்த்து சொல்ல, நாளைக்கு அவர் வாழ்த்து சொல்லிட்டா இவர் கச்சை கழிச்சிடுவாரா? இல்லை இதில் இருக்கு சார், நான் இப்படி வருவோம். நாளைக்கு எங்கள் முதலமைச்சர்கிட்ட நான் போய் மனு கொடுத்து, ஐயா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, முருகரில் ஆரம்பித்து கடைகோடியில் இருக்க மதுரை வீரம் வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுங்க, இந்துக்கு மொத்தமாக வாழ்த்து சொல்லுங்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சியை கலைக்கிறதா இருக்காங்க, ஒத்துக்குவாங்களா? இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கோரிக்கையா? முருக மாநாட்டில் போய் நீங்கள் அரசியல் பேச மாட்டேன்னு கோர்ட்டில் வாக்குறுதி கொடுத்தீங்க. முருகன் மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டீங்க? முருகன்கிட்ட போய் உங்களெல்லாம் காப்பாற்றணும்னா எங்களுக்கு ஓட்டு போட சொல்லு, இது ஒரு தீர்மானம். இல்லை எந்த கட்சிக்குன்னு சொல்லலையே நாங்கள் அப்படின்றார். ஓட்டு போட சொல்லு, உன் கடவுளை காப்பாற்றுவதற்கு, இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு, இந்து கடவுள்களை காப்பாற்றுவதற்கு நல்ல ஓட்டு போட சொல்லலாம். யாருக்கு ஓட்டு போடுறது? நான் சொல்கிறேன், நல்ல பாய் என்ன ஒரு ஓட்டு போட சொல்லுங்க, போடுவீங்களா? முருகர் மனு கொடுப்பாரா?
பாருங்க உங்க தீர்மானம் என்ன போட்டிருக்கணும். நீங்களாம் ஆன்மீக மாநாடு நடத்தியிருந்தா மாதம் மும்மாறி மழை பொழியணும், இங்க புயல் வரக்கூடாது, நிவாரணம் இருக்கணும், பத்தாவதுக்கு வறுமை வரக்கூடாது, இங்க ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. ஏதாவது தீர்மானம் போட்டு கடவுள் உண்டியலில் போட்டிருந்தா கூட புரோஜனம் உண்டு. 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லை உங்க தீர்மானம். இது ஒரு தீர்மானம், இது ஒரு மாநாடு. இதுல இவர் போய் கடவுளை காப்பாத்துறாரு. முதல்ல கடத்திட்டு போன சிலையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழுவை போடு. அங்க வா வலிக்கு ஏற்கனவே இருக்கு சார். கடவுளை யார் கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க? எல்லா யார் வச்சிருந்தா நான் ஓப்பனா சொல்றேன். எல்லாம் நீங்க எந்தெந்த வகுப்பெல்லாம் கடவுள் பக்கத்தில் நின்னீங்களோ அவங்க எல்லாம் இந்த கடவுள் சிலை காணா போனதுக்கு கண்டுபிடி. இப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் வெறும் கல் சிலை தான் இருக்கு. சரி கேட்போம். இருந்த ஒரிஜினல் சிலையெல்லாம் தூக்கிட்டு போய் உலக நாடுகள் வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே, நான் திரும்ப வரேன். திரு சேலம் மணிகண்டன், பாஜகவோடு சேர்ந்ததால இந்த மேடையில் அண்ணாவுடைய பெயரையும் அடமானம் வைத்து விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக தலைவர் வச்சிருக்காரு. பார்வையிட்டு தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாவையும் அம்மாவையும் விமர்சனம் பண்ண ஒரே காரணத்துக்காக வெற்றி கிடைக்கும், ஒரு 15-20 தொகுதியில் ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த கூட்டணியை உதறி வெளியே வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் ஒண்ணுங்க. அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களையே தன்னுடைய கட்சி பேர்லயே வச்சிருக்கிற அதிமுக ஒருபோதும் எந்த ஒரு நொடிக்கோட நாங்கள் விடமாட்டோம் மிக தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்ற தோழர்கள் எங்களுக்கு நட்பு கரம் நீட்டுபவர்கள் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு மிசாவில் எங்க மு.க. ஸ்டாலினை போட்டு அடிச்சு வாயெல்லாம் உடைச்சாங்க, எமர்ஜென்சில எங்களை போட்டு சிதைச்சு எடுத்தாங்க அப்படின்லாம் பேசுறப்ப காங்கிரஸ் எப்படி வாய் மூடி மௌனியா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குதோ அந்த மாதிரி ஒரு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அண்ணாவை அவங்க பெரிதா விமர்சனம் பண்ண மாதிரி நான் இது பண்ணல. அது அந்த ஒரு ஃப்ளோல வந்திருக்குது. ஈவேரா அவர்கள் முழுக்க 3 புகைப்படம் இருந்துச்சு சில மணிகண்டன், 3 புகைப்படம், பெரியார், அண்ணா, கலைஞர். அதான் சார் சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன். அதுல நான் அதை கொஞ்சம் நான் டிஃபைன் பண்ண விரும்புறேன், தனியா அதை மட்டும் இது பண்ண விரும்புறேன். ஈவேரா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்து மதத்திற்கு எதிராக மிக கடுமையா இந்து மத கடவுள்களை நிந்தனைப்படுத்தி பேசினவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு தன்னுடைய கொள்கையை கொஞ்சம் வேற மாதிரி செதுக்கிக்கிட்ட ஒரு பேரறிஞர் அண்ணா. அதனால இதுல அண்ணா அவர்களை எந்த விதத்திலையும் அவங்க கேவலப்படுத்துறதா நினைக்கல. ஈவேரா அவங்களுக்கு கொள்கை எதிரி, அதனால ஈவேராவை அவங்க காமிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துலயே உடனே எந்திரிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பொதுச் செயலாளர் உட்பட தங்களுடைய நிலையை நாங்க எந்த சூழ்நிலையிலும் அண்ணாவையும் விட்டு கொடுக்க மாட்டோம், அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. கருத்து குருடர்களுக்கும் திமுக ஆதரவு கருத்து செவிடர்களுக்கும் அது காதல் விழாம போச்சுன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏதோ இந்து மதத்துல ஜாதி இருக்குது அது இருக்குதுல அண்ணன் சூர்யா மரியாதைக்குரிய என்ன முடிச்சிருந்தேன் இருக்குண்ணே ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதாவது மரியாதைக்குரிய நம்ம சகோதரன் வன்னியரசை பார்த்து நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் கேட்டார்னு வன்னியரசே ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருந்தாரு. அதனால சாதி வித்தியாசம் பார்த்து எந்த கட்சியில நடைமுறையில இருக்குது அப்படிங்கிறது அண்ணனுக்கு என்னோட நல்லா தெரியும். RSS ஓட பிள்ளை பாஜகன்னு சொல்றாரு. ஆமா உண்மைதான், RSS பல அமைப்புகள் வச்சிருக்கு, அதுல RSSல இருந்து வந்த அரசியல் அமைப்பு தான் பாஜக. RSS ஓட அடிப்படை கொள்கை என்னவோ அதுல கிஞ்சித்தும் மாறாம அதை அப்படியே பிஜேபி ஃபாலோ பண்றாங்க. திகாவுடைய வீரமான பிள்ளைகள் தான் திமுகனா திகாவினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கிறார்களா? திகாவில் இருந்த ஈவேரா அவர்கள் ராமனை செருப்பால் அடித்ததை ஏற்றுக்கொள்கிறார்களா? சனாதன இந்து மதத்தை வேறறுப்பேன் அப்படின்னு தாமு ஏசா அப்படின்னு, அதாவது பாத்தீங்கன்னா மீச வச்சா சந்திரன் மீசை அடிச்சா எந்திரன் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின ஒரு மாநாட்டில் போய் சொன்னார, அதை மறுக்கிறீர்களா? சரி சார், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க சார். ஒன்னு கடவுளை எதுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்க தப்பு இல்ல. பாஜக ஒரு இந்துத்துவ கட்சி, அவங்க வெளிப்படையா
தங்களை ஒரு இந்துத்துவா கட்சி அப்படின்னு அவங்க அறிவிச்சுட்டு போறாங்க. நீங்க ஒரு பக்கம் சனாதன இந்து மதத்தை வேறறுப்போம், ராமனை செருப்பால் அடிப்போம், உன் பிள்ளையாரு பால் குடிப்பாரா, ராம எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சான், எல்லா நிலைப்பாடுகளையும் அப்படியே திமுக ஏற்றுக்கொண்டதா சார்? சார் திமுக மேடையில வேல் கொடுக்குறாங்க சார். நல்ல முதல்வர் குடும்பத்துல தான் வந்து அதிகமா கோயிலுக்கு போறாங்க முதலமைச்சரே சொல்றாரு. அங்கதான் இந்துக்கள் 90% பேர் திமுக இருக்காங்கன்றாரு. அதான் சார் சொல்றேன், ஏதாவது ஒரு வேஷம் போடுங்கிறேன். RSS உடைய கொள்கையை கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பாஜக அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. நீங்களும் அதே மாதிரி திகாவோட ஒரிஜினல் பிள்ளையா இருந்தா ஒண்ணு அந்த நிலைமையில நில்லுங்க. ஒரு பக்கம் இந்து மதத்தை விமர்சனம் பண்றீங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்து மத கல்யாணத்துல போய் உட்காந்தா அந்த வர்ற புகையும் இதுவும் பார்த்தோன்னா பெரிய துன்பமா இருக்குது, அவங்க சொல்ற மந்திரங்கள் நமக்கு புரியல அப்படின்லாம் இந்து மத மரியாதைக்குரிய அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிட்டு PK போட்டு கொடுத்த இதுக்கு உடனே பாத்தீங்கன்னா வெற்றிவேல் வீரவேல் வேலை கையில் எடுக்கிறீங்களா? இதையா உங்களுக்கு ஈவரா சொல்லி கொடுத்தார்? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க சார். ஒண்ணு, நாங்க இந்து மத கடவுள்களை ஏத்துக்க மாட்டோங்கிற ஸ்டாண்ட் எடுங்க. இல்ல நாங்க இந்து மத கடவுள்களை ஏத்துக்கிறோம்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு கேக்குறேங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. இது இந்தியாவுடைய நிலைப்பாடு. இந்தியா என்ன பண்ணுது? இஸ்ரேலை ஆதரிக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவா சொல்றதுல எப்படி அரசியல் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்து முன்னணி நடத்தின இந்த முருகன் மாநாட்டுக்கு வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற மாநாட்டிலையும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லைன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க எப்படி இஸ்லாமிய சகோதரர்களை ஓட்டு வாங்குறதுக்கு குல்லா போட்டுக்கிட்டு போய் அங்க கஞ்சி குடிக்கிறீங்களோ, கிறிஸ்துவ சகோதரர்கள் ஓட்டு வாங்குறதுக்கு போய் நீங்க சிலுவையை போட்டுக்கிட்டு போய் அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க இது கொண்டாடுறீங்களோ, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களோ. நான் கேட்கிறேன் சார், நான் சூர்யாட்ட உடனே ஒன்று கேட்டு முடிச்சிடறேன். நான் எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் என் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் திமுகவுக்கு தப்பி தவறி கூட ஓட்டு போட்டது செல்ல சார். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, வருகின்ற தீபாவளிக்கு இந்த எளியவனை, இந்த தமிழகத்தை சேர்ந்த சாதாரண மனிதனின் வேண்டுகோளை ஏற்று தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி தீபாவளி நீங்க கொண்டாடுங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இதை செய்வாரா முதலமைச்சர்? சரி, கேட்போம் திரு அருணன் அவர்கள்ட்ட. ஒரு நாள் ஒரு நொடி கூட நாங்கள் அண்ணாவை விட்டுத்தர மாட்டோம். இதற்கு முன்னாடி நாங்கள் கூட்டணியை உடைச்சது அம்மாவை அண்ணாவை விமர்சித்ததற்காக தான் அப்படின்னு விஷயங்களை அதிமுக சொல்லுது. திரு RB உதயகுமார் சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனால் அதிமுக திரும்ப திரும்ப விமர்சிக்கிறீங்க. இல்லை, அதாவது ஒரு நொடி கூட அண்ணாவை விட்டு தர மாட்டோம், அவர் எங்களுடைய கொடியில் மட்டுமல்ல குருதியிலே கலந்திருக்கிறார் என்று எடப்பாடியார் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முகநூலில் படித்தேன். ஆனால் அதில் ஒரு இடத்துல கூட இந்த பிரச்சனை எழுந்த இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்த மாதிரி பெரியார் கூட நீங்கள் பேச மாட்டீங்க தான் சொல்லிட்டார்ல. பெரியார்லாம் கிடையாது, அண்ணா. சரி, கலைஞரை நீங்கள் இது நியாயப்படுத்த மாட்டீங்க, ரைட்டு. அண்ணாவையும் அங்கே விமர்சிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டில் இப்படி அண்ணாவை விமர்சித்ததை நான் ஏற்கவில்லை பொதுச் செயலாளர் முறையில் ஒரு வாக்கியம் அதில் இருக்கா? இல்லைங்க, பொதுவா என்னுடைய குருதியில் இருக்காரோ. அதில் கலந்துக்கிட்டவங்க சார், அதில் கலந்துக்கிட்டவங்க RB உதயகுமார் கண்டனம் சொல்றாரு. இதை தவிர்த்திருக்கணும், வருத்தம் அளிக்கிறதுன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அதெல்லாம் கேட்டேன். இப்போ அறிக்கை வராதுல்ல, அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. அண்ணா குருதியோட கலந்துல இருக்காரு இவர்கிட்ட அப்படின்னா அங்க அண்ணாவை அவமதிச்சிருக்காங்க. அப்படியே அந்த இந்து முன்னணி நடத்திய மாநாட்டில் அண்ணா அவமதிக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, அண்ணா என்னுடைய குருதியில் இருக்கிறான்னு சொன்னா சரியா இருக்கும். பொதுவா சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்து முன்னணி மாநாட்டில் அதில் தானே விவகாரம் வருது. அப்போ இந்து முன்னணி மாநாட்டை, அந்த பாஜக நடத்திய மாநாட்டை உங்களுக்கு விமர்சிக்கக்கூடிய அந்த மனம் இன்னும் வரவில்லை. அவங்க அண்ணாவையே இழிவுபடுத்தினாலும் இதுதானே விவகாரம். அப்போ இதை சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க மற்ற தலைவர்கள்லாம் சொல்லிட்டான், இவர் தானுங்க ஐயா பொதுச் செயலாளர், இவர் இப்போ இந்த அறிக்கை விட்டுருக்காரு. இதில் ஒரு விஷயம், நம்முடைய பாஜக நண்பர் நாகராஜ் பாருங்கள், அவர் என்ன சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் தேர்தல்களில் அப்படின்னு. இது தேர்தல் அரசியலாக இல்லையா? ஆனால் இந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருந்தது. பல நிபந்தனை 52 நினைக்கிறேன், அதில் மிக முக்கியமானது இது. ஆனால் இதில் வாக்கு அரசியல்,
தேர்தல் அரசியல், அதற்காக தீர்மானம், முருக பக்தர்களை கூட்டி வச்சுட்டு அப்போ மித்த மதக்காரங்கள்லாம் தேர்தலில் என்ன பொசிஷன் எடுக்கணும்? என்ன வேணாலும் பரவாயில்லையா? அதை விட கொடுமை உறுதிமொழி. அதான் நாமெல்லாம் இந்துக்கள், இந்துக்கள் எல்லாம் சகோதரர்கள். அப்படி என்றால் முஸ்லிம்கள் சகோதரர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் இல்லையா? நாமெல்லாம் இந்தியர்கள் அங்கே சொல்லியிருக்கணும். நாமெல்லாம் இந்தியர்கள், இந்தியர்கள் எல்லாம் சகோதரர்கள். ஆக இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி என்பது இந்தியர் விரோத உறுதிமொழி. இப்ப அதுல ஒரு கேள்வி கேட்டாரு, தேர்தலுக்கு முன்பாக இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஜமாத் மூலமாவோ சபைகளின் மூலமாகவோ சொல்லப்படுவதெல்லாம் அதுல வராதா? இல்லைங்க, இப்போ நீங்கள் அது தப்புன்னே வச்சுக்கோங்க. ஒரு மத ரீதியாக ஒரு மத அமைப்பு தேர்தலில் தலையிட்டு நம்ம மதக்காரங்கள்லாம் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்ன சொல்லக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பட் அதை சொல்லுகிற உரிமை இப்போ பாஜகவுக்கு எங்கே இருக்கு? அது இப்போ இந்து முன்னணி மாநாட்டு தீர்மானத்தை இதோ பாஜக நண்பர் ஆதரிக்கிறாரே, தப்பு இல்லை என்ன? அப்போ அந்த தப்பு, அது தப்புனா இது அதை விட தப்பு இல்லை. ஏன்னா இது பெரும்பான்மை. தமிழ்நாட்டில் 88% பேர் இந்துக்கள் தானே பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. சிறுபான்மையோர் என்னதான் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஆட்சியை பிடிக்க முடியாதுல்ல. என்னங்க இது வாதம்? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தப்புக்கு நீங்கள் சரியான நிலைப்பாட்டு பாரியா. முருக பக்தர் இருங்கய்யா, ஐயா நீங்கள் பேசும்போதெல்லாம் அமைதியா. முருக பக்தர்கள் மாநாட்டில் முருகனுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி பேசணும்யா, பக்தர்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி பேசணும்யா என்றால் நியாயம். ஆனால் நீங்கள் என்ன பேசுறீங்க? ஓட்டு அரசியல் பேசுறீங்க. இதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? கடைசியா நீங்கள் கூட கேட்டீங்க, அவர் கூட சொன்னார், பொதுவாக தானேயா சொல்லியிருக்கோம், நம்முடைய இந்து வாக்கு வங்கின்னு இந்த கட்சிக்கு போடணும்னு சொல்லலையே. உடனே கார்கே நீங்கள் கேட்டீங்க, அங்கே பூரா திமுக தானே ஏற்று பேசுனாங்கன்னு. உடனே நம்ம நாகராஜன் சொன்ன, ஆமாம் திமுக தான் ஏற்று பேசுவோம். இது என்னங்க ஜாடிக்கு ஏற்ற மூடி, திமுக ஏற்று ஒரு பக்கம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் இந்து மக்களே ஒன்றா சேர்ந்து வாக்கு வங்கியாக நில்லுங்கன்னா அவங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு ஒரு மாநாடு. அந்த மாநாட்டின் பெயர் முருக பக்தர்கள் மாநாடு. என்னங்க இதெல்லாம் அரசியல் சாசன விரோதம்ங்க, உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு விரோதம்ங்க. இவ்வளவு பண்ணிவிட்டு வேற பல்வேறு பிரச்சனைகள். இப்போ பாருங்க, இந்த சனாதனம் பற்றிய பேச்சு இங்கே வந்ததுனால நான் சொல்கிறேன். அவர் நண்பர் மணிகண்டன்னு சொன்னார், துணை முதலமைச்சர் தாமுயேசா, அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க நடத்திய ஒரு மாநாட்டில் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசினார் என்று. நான் கேட்குறேன், சனாதனமும் இந்து மதமும் ஒன்றுங்களாயா? எங்கே காமிக்க சொல்லுங்க ஆவணங்களை. எங்க பதிவுல ரிலிஜன்னா இந்து மதம் தாங்க இருக்கு, ஆங்கிலத்தை ஹிந்துயிசம்னு தான் இருக்கு. இல்ல சார், அதுல தமிழ்நாட்டுல சனாதனம் என்பது சாதியின் பெயரிலான ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே வட மாநிலங்கள்லயோ தமிழ்நாடு தாண்டிட்டாலோ சனாதன தர்மம் என்றால் இந்து தர்மம். இப்ப இந்த மேடையில என்ன பேசுறாங்க, ஆசிரியர் என்ன பேசினாரு அப்படின்றாங்க, சனாதனம் என்பது வேற இல்ல, இந்து மதம் யார் சொன்னா? இல்லைங்கய்யா, ஆசிரியருடைய கருத்தை நான் ஏற்கலை, நாங்கள் ஏற்கலை. 2 1 என்கிற கருத்தை நான் ஏற்கலை. நான் தான் வெளிப்படை அன்னைக்கே நான் சொன்னேன், 2 1 அல்ல. 2 1 என்பது நீங்கள் சரியாக சுட்டி காண்பித்தது போல வடக்கே இருக்கக்கூடிய அந்த சனாதனிகளுடைய சூழ்ச்சி. சனாதனம், சனாதன மதம், வைதிக மதம், வேத மதம் என்பது இந்து மதத்துக்குள்ள பூந்திருக்கு. இந்து மதம் பன்மைத்தன்மை வாய்ந்தது. நான் கேட்கிறேன், இப்ப சனாதன மதத்துல கற்பனசாமி கோயில் கும்பிடுறது உண்டா? அங்க ஆடு வெட்டி பலி கொடுப்பாங்களே, இவங்க போய் அந்த சாப்பிடுவாங்களா சனாதனிகள்? பத்ரவீரன் சாமியை கும்பிடுவாங்களா சனாதனிகள்? இல்ல, சொல்றேன் ஒரு வாதத்துக்கு. அப்ப நமக்கு தெரியும் சனாதனத்துல. நான் கேட்கிறேன், ஆளுநர் அப்படித்தான் சனாதனத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். நான் கேட்டேன், உங்க சனாதனத்துல மனு தர்ம சாஸ்திரம் உண்டா இல்லையா? சொல்லுங்க. ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்து மதத்துல எல்லா சாதிக்காரங்களும் இருக்காங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, சாதியத்தை எதிர்த்த போராட்டம் இந்து மதத்துக்குள்ள நடக்குது. ஆனால் சாதியத்தை எதிர்த்து, வர்ணாசிரமத்தை எதிர்த்து, நாள் வருணத்தை எதிர்த்து இந்த சனாதனிகள் கார்கே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இதே மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்றைக்கு பட்டியல் சாதி மக்கள், அன்றைக்கு வேற பேரு, அவங்க அனுமதிக்கப்படல. ஆனா இந்துக்கள் இருங்க ஐயா, முடிச்சிடுறீங்க, நீங்க அப்புறமேல் குறுக்கீடா பண்ணுங்க. இல்ல, அந்த மாதிரி காங்கிரஸ் இயக்கம் தான், காந்தி தலைமையிலான இயக்கம்
அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை 1939 வெற்றிகரமாக நடத்திச்சு வைத்தியநாத ஐயர் தலைமையில். அவர் காங்கிரஸ்காரர். ஆனால் அப்படி அழைத்து சென்றதை எதிர்த்து பெரும் போராட்டம் நடத்தியது சனாதனிகள். தினமணியில் அந்த காலத்துல சனாதனிகள் எதிர்ப்பு புரியுதா? சரி, ஓகே. வேறு, இந்து மதம் வேறு. ஓகே, திரு மணிகண்டன் குறுக்கிட்டீங்க, சரியா குறுக்கிட மட்டும். ஒன்றும் இல்லைங்க, நான் மரியாதைக்குரிய பேராசிரியர்கிட்ட ஒன்று கேட்குறேன். பொது உடைமை கட்சி அப்படின்னு சொன்னாலும் கம்யூனிஸ்ட்னு சொன்னாலும் வெவ்வேறையா இல்லை ஒன்று தானா? எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு வரைக்கும் பொது உடைமை கட்சினா கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட்னா பொது உடைமை கட்சி. அந்த மாதிரி சனாதானம்னாலும் இந்து மதம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். வடநாட்டில் அதை சனாதானம்னு சொல்றாங்க, பொதுவா இந்திய முழுக்க அது இந்து மதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படிங்கிறது பாவம் அருணன் ஐயாவுக்கு தெரியாம இல்லைங்க. நான் ஒரு கௌரவம் ரொம்ப பெருமையா சொல்றேன், நான் ஒரு சனாதன இந்து. என்னுடைய முதல் பூஜை பாத்தீங்க அப்படின்னா என் குலதெய்வத்தில் ஐயா சொல்ற மாதிரி முப்பூசையும் கொடுத்து எல்லாம் வெட்டி தான் நாங்க கொண்டாடுவோம். அடுத்தது கருப்புசாமி கோயிலுக்கு போவோம், அடுத்தது திருச்செந்தூர் போவோம், திருப்பதிக்கு போவோம். நான் ஒரு சனாதன இந்து அப்படிங்கிறது ஐயாவுக்கு சொல்லிடுறேன். ஐயா உங்களுக்கு தான் இது. நாங்க என்ன சொல்றதுன்னா, ஐயாட்ட ஒண்ணு கேட்கிறேன். எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் சொன்ன ஒரு மரியாதைக்குரிய ஈவேரா, கம்யூனிசம் இந்த நாட்டை பிடிச்ச பெருவியாதி அப்படின்னு சொன்னவர் மூதறிஞர். அவங்களோடையே நீங்க கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு கொள்கை காரணம்லாம் சொல்றீங்கன்னா, இந்த திராவக மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு உரிய முறையில் பாஜகவுக்கு ஒரு தோழமை சுட்டுதலும் தோழமை குட்டுதலும் சொல்லி இருக்கிறோம். ஒருபோதும் அண்ணாவை ஒரு நொடி கூட பழனிசாமி அவர்களுக்கு தர மாட்டோம். அதே சமயத்துல என்ன பிரச்சனைனா, ஒற்றை நோக்கம், உங்க கூட்டணியை தூக்கி எறிய போறங்கிறதுக்காக எதை கிடைச்சா வம்புலுக்கலான்னு தினமும் உட்காந்து எதையாவது பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அவர் பாருங்க, கம்யூனிசம் பொது உடைமை ரெண்டும். கம்யூனிசத்துடைய தமிழாக்கம் தான் பொது உடைமை. இங்க இந்து மதம் வேற சனாதனம் வேற. எங்க எந்த ஆவணத்திலேயாவது கொஞ்சம் எந்த ஆவணத்திலேயாவது இந்து லான்னு தான் இருக்கு, சனாதன லான்னா இருக்கு. அரசியல் சாசனத்துல ஒரு விளக்கம் இருக்கு, இந்து இஸ்லாம்னு தான் இருக்குது, சனாதனங்கிற வார்த்தை இருக்கா? ஆகவே இந்து மதம் வேற இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் வந்து குலதெய்வத்துக்கு போறேன். மகாத்மா காந்தி நான் ஒரு சனாதன இந்து. சரி, ஓகே ஓகே மணிகண்டன். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் உள்வாங்கிக்க. மகாத்மா காந்தி நான் ஒரு சனாதன ஓகே ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டாரு ப்ரொஃபசர், பதில் சொல்றாரு. மகாத்மா காந்தி சனாதன இந்துன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றார். இந்த ஏங்க அவர் ஒரு கருத்து, அவர் சொன்ன எல்லா கருத்தையும் ஏத்துக்கிட்டீங்களா? அவர் கொலை பண்ண கோட்ஸே யாரு? இல்ல, நான் கேட்கறது அரசியல் சாசன அடிப்படையில் கேட்கிறேன், சட்ட ரீதியா கேட்கிறேன். ஒவ்வொருத்தருடைய கருத்தை வச்சால நீங்க முடிவுக்கு வரக்கூடாது. இங்க நாட்டுல இந்துன்னு தான் பதிவு பண்றாங்க. இந்தியாவில் 80% பேரு சனாதனினா இல்ல. இவர் வந்து குலதெய்வத்தை கும்புறாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்து இதர சனாதனிகள், இவர் தனி சனாதன், இப்ப இவர் நான் சொல்வது ஒரிஜினல் சனாதனிகள், அவங்களுடைய ஆகம கோயில்ல, சனாதன கோயில்ல மாமிச படையல ஒப்புக்கொள்வார்களா? நான் ஒரிஜினல் சனாதனிங்க. இருங்க ஐயா, அருணன் நீங்க ஒரிஜினல் கம்யூனிஸ்டா? இல்ல நீங்க ஒரிஜினல் கம்யூனிஸ்டா? மணிகண்டன் ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்க. நான் ஒரிஜினல் சனாதனி, நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்குறீங்க? திரு அருணன் பேசட்டும். ஐயா நீங்க அப்ப பதில் சொல்லுங்க, நான் ஏன் கருத்தை சொல்றேன். அதாவது எதுக்காக தான் அவர் சொல்லிக்கிட்டு தன்னை சனாதனி, இந்த நேயர்கள் கேட்கட்டும், அதிமுக ஆதரவாளர் ஒருத்தர் தன்னை சனாதனி சொல்லிக்கிறான்னு, அது அவருடைய உரிமை. ஆனால் விஷயம் வந்து என்னன்னா, நான் 1939 சனாதனிகள்ல இருந்து வர்றேன். 1915 சனாதன தர்மா என்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் படிச்சு நான் நூல் என்கிற முறையில சொல்றேன். இப்போ உத்தரப்பிரதேசத்துல இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒரு யாதவ் அவர் பகவத்கீதையை பற்றி கதா காலட்சேபம் பண்ணார்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் பிராமணர்கள் மட்டும்தான் கதா காலட்சேபம் பண்ணணும், இந்துவாக இருந்தாலும் ஒரு யாதவருக்கு கதா காலட்சேபம் பண்ண உரிமை இல்லைன்னு சொல்லி அவர் தலையை மொட்டையடிச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க. இதுதான் சனாதனம். அவரு இந்து, இந்த சங்கராச்சாரியார் இந்து. ஆனால் சனாதனம் எங்க வந்து வேலை பார்க்குது? யாதவை கேவலப்படுத்துவதில்ல. இதை வந்து புரியாதது போல மணிகண்டன் பேசுற நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கேப்போம். திரு ஜி.கே. நாகராஜ், போலி பக்தி அரசியல் நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். அல்ல ஐயா, அருண் அவர்கள் சொன்னாங்க, சனாதனம்ங்கிறது அழிவில்லாதது, அறநெறிப்படி வாழ்வது. அந்த அறநெறிப்படி
வேதங்களை படித்து நல்ல விஷயங்களை எல்லாம் படித்து தர்ம நெறியோடு வாழ்வதற்கு பெயர் சனாதனம். அப்படி வாழ்ந்துதான் பிற்காலத்தில் இந்து மதமாக மாறியது. ஏதோ கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதத்தை ஒரு சிலர் உயர்வு தாழ்வு சொல்வது இந்து மதம். அந்த டேர்ம் என்ன? இல்ல சொல்றேன், பிறப்பின் அடிப்படையில உயர்வு தாழ்வை சொல்வது எந்த டேர்ம்? இல்ல உயர்வு தாழ்வு இல்ல கார்கே, உயர்வு தாழ்வு எல்லா மதத்திலும் இருக்கு. கிறிஸ்தவத்தில் இருக்கு, இஸ்லாமில் இருக்கு. அதான் நான் கேட்கிறேன், கந்த சஷ்டியை பத்தி கேவலப்படுத்தக்கூடிய முருகர் கேட்டு இவங்க பண்ணாங்களா, இல்ல சைவ வைணவம் குறித்து வைணவ சாமிகள் கேட்டு இவங்க கேவலப்படுத்தினாங்களா? ஏன் மற்ற மதங்கள் குறித்து நீங்க பேசுறது இல்லைங்கிறதா என் கேள்வி. பிரச்சனையே என்னன்னா, இந்துக்கள்ங்கிற அடிப்படையில் நீங்க இருக்கிற காரணத்தால அந்த மதத்தை நீங்க கேவலப்படுத்தி மற்ற மத ஓட்டுகளை வாங்கறதுக்கு நீங்க துணை போறீங்க. அதுதான் பிரச்சனையே. அதனாலதான் இந்து முன்னணி மாநாடு நடத்த வேண்டிய அவசியம். இப்ப நம்முடைய சூரிய வெற்றியாளன் சொன்னாரு, யாரு கேட்டாங்க? சரி, யார் கேட்டு வாழ்த்து சொல்லும்? முருகன் கேட்டார். அமைச்சர் முருகன் தீபாவளி வருகிறது, வாழ்த்து சொல்லுவாரா முதல்வர்னு வெளிப்படையா கேட்டார் அமைச்சர் முருகன் அவர்கள். உங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லல. சரி, நீங்க யாரு கேட்டு கருணாநிதிக்கு காசியில போய் கருமாதி பண்ணீங்க? கருணாநிதி உங்களை கேட்டாரா? எதற்காக கருமாதி பண்ணீங்க? யார் கேட்டா கருணாநிதி கருமாதி பண்ண சொல்லி காசியில போய் குடும்பமா கருணாநிதி இது பண்ணீங்களே? ஏன் இன்னைக்கு இவ்வளவு 80 கோடி 100 கோடி செலவுல போய் இன்னைக்கு கடலுக்கு அடியில் அவருக்கு சமாதி கட்டுறீங்களே? ராஜராஜ சோழன் குப்பையா சமாதி குப்பையா கிடக்கிறது. நீங்க போய் யாருக்காக சமாதி கட்டி தைரோட வச்சு டிங் டிங்னு பூஜை மணி அடிக்கிறீங்க பாரு. இதெல்லாம் வந்து உடம்புல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதுங்க. அதுதான் சனாதனம். இல்ல உண்மைதானே? நான் ஒன்னும் பொய்யா சொல்லலையே. தைரோட வச்சு கருணாநிதிக்கு சமாதியில தைரோட வச்சு பஜனை பண்ணாரு அமைச்சர் வேலு. யார் சொல்லி பண்ணாரு இவரு? அதெல்லாம் வந்துங்க, அது அவங்களுடைய மத நம்பிக்கை. அதை கேவலப்படுத்தக்கூடாது. பிரச்சனை என்னன்னா, இந்து முன்னணி ஏன் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, நீங்க ஏன் இந்து மதத்தை கேவலப்படுத்துறீங்க? இதே வார்த்தையை நீங்க இதே கேவலப்படுத்துறத வேற மதத்தை நீங்க பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிறதா? இன்னொன்னு சொன்னாரு, ஈவேரா குறித்து பேசினார். நான் கேட்கிறேன், ஈவேரா என்ன சொன்னார்ங்கிற வார்த்தையை மட்டும் சொல்றேன். அதுக்கு சூரியனுக்கு ஐயா பதில் சொல்லட்டும். அதாவது நம் சமுதாயத்துக்கு 4 எதிரிகள் பெரியார் அவர்கள் எழுதினது விடுதலையில. 1 ஆபத்தானவர்கள், 1 பார்ப்பனர்கள், 2வது நம்மில் கீழ்த்தர மக்கள், 3வது முஸ்லிம்கள், 4வது கிறிஸ்தவர்கள். இந்த 4 பேரும் நமக்கு எதிரிகள் என்று எழுதியது வேற யாரும் இல்ல, நீங்க பெரியார்னு சொல்ற ஈவரா ராமசாமி அவர்கள் தான் தன்னுடைய வாழ்த்து செய்தியில அமைச்சிருக்காரு. நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். விடுதலையில் எழுதுறது எல்லாரும் தானே சார் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தானே வர்றாங்க. அதாங்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, வர்றாங்க. அண்ணா அவர்கள் எங்களை மட்டும் இழிவுபடுத்தி விட்டார் பெரியார் அப்படின்னு வர்றீங்களே. அவர் சிறுபான்மையினர், நீங்க சொன்ன சிறுபான்மையினர் சொல்லியிருக்காரு. சார், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அண்ணா எப்படி ஆரம்பிச்சாரு? பெரியார் பொருந்தாத திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லித்தான திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இல்ல சார், இப்படித்தான் உங்க வரலாறு. இல்ல சரி, நீங்க சொல்றது உங்களுடைய மேடை பேச்சு நாகரிகம் என்ன? நீங்க எப்படி அவர் பதில் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. இதை நான் பதில சொல்லி முடிக்கலையே. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்றீங்க. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா பெரியார் சொன்ன வார்த்தை என்ன? சேலைக்கும் சாப்பாட்டுக்கும் அலையிறாங்க அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்களை குறித்து இழிவாக பேசியது யார்? எல்லாம் உங்களுடைய மூதாதையர்கள் தானுங்க, உங்களுடைய கழகத்தினுடைய கண்மணிகள் தான். அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேக்குது, உங்கள்கிட்ட நிதி இல்ல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியல, சமையல் என்ன சப்ளை பண்ண உங்களுக்கு 241 கோடி ரூபாய்க்கு செக் தர முடியல, இவ்வளவு நிதி நிலைமை மோசமா இருக்கிறது, கடன் வாங்குகின்ற மாநிலமாக நம்பர் 1 தமிழகம் இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தொடர்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அரசியல் பயம் தொற்றிக் கொண்டு விட்டது. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இந்த கட்சி பலமாக இருக்கிறது. நீங்க கேட்டீங்க முருகர் இது கேட்டார் அது கேட்டார். சரி, நீங்க பழனியில மாநாடு நடத்துறீங்க முருகருக்கு, அங்க முதலமைச்சருக்கு நன்றி கூறி பண்ணீங்களே, அது அரசியல் இல்லையா? அறநிலைய அங்க படிக்கிற குழந்தைகளுக்கு கந்தபுராணம் சொல்லித்தரவன் சொன்னீங்களே, அது அரசியல் இல்லையா? பழனியில நாங்க சித்த மருத்துவ கல்லூரி சொல்லணுமே, அது அரசியல் இல்லையா? இல்ல அதற்கு நீங்க ஒரு செங்கல் எடுத்து வச்சீங்களா? ஏன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய பணத்தை எடுத்து அறநிலையத்துறையில் 500 கோடி டெபாசிட் எடுத்து செலவு பண்றீங்களே உங்களுடைய சுயலாபத்திற்கு, அது அரசியல் அறநிலையத்துறை நீங்க பண்ற அநாகரிகம் இல்லையா? இதெல்லாம் யாரு தட்டி கேப்பா?
இந்து முன்னணி தான் தட்டி கேட்கும். உங்களை பத்தி பேசாம, திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து பேசாம இந்த முன்னணி யாரை பத்தி பேசும்? நீங்க தான் இந்துக்கள் எதிரிகள், நீங்க தான் அறநிலையத்துறைக்கு எதிரிகள், நீங்க தான் சனாதனத்துக்கு எதிரிகள், நீங்க தான் இந்து மதத்துக்கு எதிரிகள். குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சிருக்கீங்க, பதில் வாங்குவோம். சிறுபான்மையினர் வாக்குக்காக நீங்கள் செய்வது அரசியல் இல்லையா அப்படின்ற கேள்வியை சேர்த்து பார்க்குறாரு. இந்துக்கள் வாக்கு வங்கி நீங்க பேசுறது அரசியல்னா அப்ப இது அரசியல் இல்லையா? எனக்கு நீங்க 5 நிமிஷம் ஒதுக்கணும். 3 பேர் 2 பேருக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா முக்கியமான நிறைய கேள்வியெல்லாம் நான் இந்து சனாதன நாகராஜ் சார் நிறைய கேள்வி வச்சார். சனாதன நாகராஜ்னு சொன்னதான் அவருக்கு பிடிக்கும், அதனால நான் சொல்றேன். அண்ணா 2 இந்து இருக்குண்ணே. நீங்க சங்கினே சொல்லுங்க சார், பிடிக்கும். இல்ல சங்கினே சொல்லுங்க, பிடிக்கும். நாங்க பெருமையோட ஏத்துக்கிறோம். நாங்க சங்கி என்று பெருமையோட ஏத்துக்கிறோம். ஏனென்றால் மதுரையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம். நாங்கள் சங்கி என்று ஏற்றுக்கிறோம். சங்கினே சொல்லுங்க. சங்கி நாகராஜன் எனக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். 2 இந்து, நானும் இந்து, நீங்களும் இந்து, 2 பேரும் தான் கடவுளை கும்பிடுறோம். வித்தியாசம்லாம் வேற ஒண்ணும் இல்லை, ஒரே வித்தியாசம் தான். என்ன ஒண்ணு சார், கடவுளை நீங்க திட்டிட்டு எலெக்ஷன் கும்பிடுறீங்க. சார், கடவுளை திட்டுறீங்க, எலெக்ஷன் வந்தா கும்பிடுறீங்க. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா ஒரு நிமிஷம், யார் பேசுறது குறுக்கிட அலோவ் பண்ணல ப்ளீஸ். சார், துணிச்சல் இருக்கு. நீங்க சொல்ற கேள்வியிலே தவறு இருக்குது, சுட்டி காட்டணுமா? நானு நீங்க விடுங்க சார், வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க சார். நான் வேணான்னு சொல்லல, நான் நிப்பாட்டியா நீங்க பேசல. 2 பேரும் 2 விதமா கடவுளை கும்பிடுறோம். நாங்க நல்ல இந்துக்கள், எங்களை காப்பாத்து, வளர்ச்சியை கொடுன்னு கும்பிடுவோம். தங்களுக்கு என்னை காப்பாத்துன்னு கும்பிட்றவனும் உண்டு, அடுத்தவன் கழுத்தை இருக்கிறதுக்காக கடவுளை கும்பிட்றவனும் உண்டு. இந்த 2லையும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்களும் கடவுளை இல்லைன்னு சொல்லலை, கும்பிட்றவங்களாம் போய் கும்பிடுங்கன்னு தான் சொன்னோம். அவர் ஏகபோகமாக ஆரம்பித்தார். இது அரசியல், எங்கள் கட்சி அரசியலை பார்த்து பயப்படுகிறதுன்னு. அண்ணா நாகராஜன் ஒன்று எங்கள் ஐயா துரைமுருகன் சொன்னார் இப்போ சமீபத்தில், சிங்கிள் ரூம் போட்டு செயற்குழு நடத்தினவனும் உண்டு, டபுள் ரூம் போட்டு பொதுக்குழு நடத்தினவனே உண்டு. அப்படி தான் பாஜக தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த பலவீனத்தெல்லாம் விடுங்க. ஒரு 5-6 கருத்து வச்சுங்க, ஒரு 5-6 கருத்து வச்சுங்க. என்ன கருத்து வச்சிங்கன்னா, ரொம்ப தெளிவாக 2 பாயிண்ட் வச்சுங்க. அண்ணா அந்த இவர் வேறு சொன்னார், நம்ம மணிகண்டன் சார். முதல்ல அவருக்கு சொல்லிடுறேன், அண்ணாவை தொட்டு பார்த்தால் எங்கள் குருதியில் பொருங்காது பொருத்தாதுன்னு ஐயா எடப்பாடி பொங்கி எழுந்ததாக சொன்னார். நான் கேட்குறேன், எங்கள் பிஜேபிக்கு மீண்டும் போனீங்களே, பிஜேபி அண்ணாவை பற்றி பேசியதற்காக மன்னிப்பு கேட்டுதா, இல்லை ஆளுநர் உள்ள சட்டமன்றத்தில் பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்டுதா, இல்லை இதெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கிட்டு தான் இப்போ போய் நீங்கள் சரண்டர் ஆனீங்களா? இதில் ஏதாவது இவருக்கு பாகுபாடு உண்டா? விட்டுருவோம். இன்னொன்று, இப்போ இவர் சொல்கிறார், பெரியார் மத ரீதியாக பேசினார், முஸ்லீமை பேசினார், தாழ்த்தப்பட்டவனை பேசினார், ஒடுக்கப்பட்டவனை பேசினார், இந்துக்களை பேசுகிறார். சார் கொஞ்சம் யோசிக்கணும். முன்னால் என்ன சொன்னார், பின்னால் என்ன சொன்னார்னு பார்க்கணும். அவர் எல்லாத்தையும் பேசிட்டா அப்போ அவர் யாரை தான் விட்டார், என்ன அதில் சொல்ல வந்தார்? இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, இதில் இருக்கக்கூடிய ஆதிக்கம், அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தேசம் எந்த தேசமோ அது என் தாய் தேசம், அதற்கான விடுதலைக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னைக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்னைக்கு இருக்க முதலமைச்சரும் நாங்கள்லாம் இப்படி தான் அரசியல் பண்ணுறோம். உங்களை மாதிரி இந்து முன்னணி ஆரம்பித்து வெளியில் வந்து எத்தனை இடத்துல நீங்கள் வளர்றது இல்லை, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்தது உண்டு, எத்தனை இடத்துல எவ்வளோ கொலை நடந்தது உண்டு, எத்தனை இடத்துல இந்து முன்னணியால் கலவரம் வந்தது உண்டு, இந்து முன்னணியால் எத்தனை பிணங்கள் ரோட்டில் விழுந்தது உண்டு. எண்ணி பார்க்க நாகராஜுக்கு துணிச்சல் இருக்குமா? இதெல்லாம் திமுகவில் இதை மாதிரி நடந்திருக்கா, திகாவால் இது மாதிரி நடந்திருக்கா, ஆர்எஸ்எஸ் எத்தனை கொலை நடந்தது, இந்து முன்னணியால எத்தனை கொலை விழுந்தது, இதெல்லாம் பட்டியல் போடுவோமா? இதுல வேற இவர் சொல்றார், ஒரு முதலமைச்சர் ஈரானுக்கு வாழ்த்து சொல்கிறார். நான் திரும்பி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு யார் ஆட்சியில் நடைபெற்றது? இருங்க சார், யார் ஆட்சியில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது? பிஜேபியால் நிகழ்த்தப்பட்ட ஒண்ணு. பாம்பே வெடிகுண்டு விபத்து யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது? யாருடைய கூட்டணியில் இருந்தது? குண்டு வெடிக்காது. ஆர்எஸ்எஸ் யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது? சிலிண்டர் வெடிக்குது.
உங்க மத இன்னைக்கு அரபிக் கல்லூரியில தீவிரவாதம் குறித்து மதவாதம் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. யாருடைய ஆட்சியில? விளக்கம் கொடுக்குறேன். நீங்க பண்றீங்க. கோவை சார் குண்டு அது சம்பந்தப்பட்ட இன்னும் சிறையில் இருக்காங்க சார். அது பிஜேபி லிங்க் பண்றீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இங்க கால் தூக்கினா அதை நாங்க ஆதரிக்கிறோமா? அந்த அமைப்பு கால் தூக்குறதுக்கு காரணம் யாரு? இந்த இந்த மத இந்த கும்பல்னு சொல்றேன். கோவை குண்டு வெடிப்புடைய தீவிரவாதிகளுடைய இறப்புக்கு இந்தியாவுல நின்று ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இந்து முன்னணியும் மதவெறியை தூண்டி விட்டு நீங்க மத ரீதியா முஸ்லீம் இருக்க கூடாது, கிறிஸ்டின் இருக்க கூடாது, இதனால ஏற்பட்ட கலவரத்தால தவறான ஒரே ஒரு கேள்வி. இந்த மதவெறி இனவெறி எல்லாம் வர்றதுக்கு மத்தவனுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க அவனை இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அவன் அவன் 4 இடத்துல இந்த கொலைவெறிக்கெல்லாம் காரணமே கொலகார கும்பல், இந்து முன்னணியும் கொலகார கும்பல், பிஜேபியும் கொலகார கும்பல். அவர் பேசும்போது என்ன பேசினாரு? கலைஞர் சமாதிக்கு அப்படியே கொழுந்து எரிஞ்சு அங்க போய் நீங்க பாத்தீங்களா? கலைஞருக்கு கருமாதி பண்ண ஐயர் நாகராஜா, கலைஞருக்கு கருமாதி செய்த ஐயர் நாகராஜா எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல அமித்ஷா ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும். ஓகே, ஆனா நான் சொல்றேன் யார் பண்ணாங்கன்னு சொல்றேன். பேர் வேணாலும் சொல்றேன். நான் சொல்றேன் தவறால சொல்லல. காசியில போய் நீங்க இல்ல நீங்க காசியில போய் கர்மாதி பண்ணனீங்க. கர்மாதி பண்ண செய்தியில வெளியில வந்துச்சு. பண்ணனவரு தான் கர்மாதி பண்ணனவங்க ஒத்துட்டாங்க. பண்ணவங்களே ஒத்துட்டாங்க. நீங்க மறுக்க. ரெண்டாவது இல்ல ஒரே ஒரு உதாரணம் கேக்குறேன். 25 ஆண்டு காலம் குஜராத்ல பாஜக ஆட்சி இருக்கிறது. 40% இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வன்முறை நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். இன்னைக்கு இஸ்லாமியர் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நாங்க வாழக்கூடிய குஜராத் கலவரத்தை மறக்க முடியுமா? ஆட்சிக்கு வந்தீங்க என்ன நாகராஜ் சார் மறதியா? குஜராத் கலவரம் யாரால வந்ததுங்க? அங்க இருந்த நான் எனக்கு தெரியும். மறதியா? அங்க இருந்தது காங்கிரஸ் தான் காரணமா இருந்தது. மதவெறி தூண்டியது காங்கிரஸ் தான். அதுதான் காரணம். நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் கலவரம் காரணம் யார் ஆட்சியில? சரி கேப்போ பிஜேபி ஆட்சியிலயா? கேப்போ இல்ல கோயம்புத்தூர். நான் திரு அருணன் அவர்கள் இருந்து திரு அருணன், இத தேர்தல் அரசியலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய கூட்டம், நடந்திருக்கக்கூடிய மதுரை, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஏற்கனவே வேல் யாத்திரை, அதன் பிறகு பாஜகவுக்கு 4 உறுப்பினர்கள், இது வந்து ஒரு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாடு அப்படிப்பட்ட மண் கிடையாது அப்படின்னா இன்னைக்கு பாஜக மட்டும் 11% ஓட்டு வாங்கியிருக்கு. இல்லை, இப்படி மதத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆதாயம் தேட தமிழ்நாட்டிலும் முயற்சி செய்கிறது பாஜக. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அது வெற்றி அடையாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அதுக்கான தீவிர முயற்சி, ஏன்னா அவங்களுடைய அனுபவம் அங்கே அதே பாணி தான் கேரளாவில் இருந்துச்சு. கேரளாவில் அவங்களுக்கு ஒரு எம்பி கிடைக்கலையா? இல்லை, அதைத்தான் நான் கவனமாக சொல்கிறேன். இங்கே ஒன்றுமே நடக்காது நான் சொல்லலை, கவனிங்க நான் பேசுகிறத. அவங்க ஒரு தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அந்த முயற்சி வெற்றி பெறுதா இல்லையா என்று பார்ப்போம். ஆனால் அது நல்ல முயற்சி அல்ல. அது எவ்வளோ ஆபத்தானது என்பதை உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம். பாபர் மசூதி விவகாரத்தில் பாபர் மசூதியை இடித்தாங்க 92ல். அது 90ல் ஆரம்பித்து அது வரைக்கும் அதே விவகாரம். குஜராத்தில் கலவரமே நடக்கலைன்னு நண்பர் நாகராஜ் எப்படி துணிஞ்சு சொல்கிறான்னு தெரியல. 2002ல் மோடி அங்கே முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் மிகப்பெரிய கலவரம். பல 100 பேர், நாடாளுமன்ற அறிக்கைகள்லாம் இருக்குது. அப்போ எப்படி அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னு அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு. ஆக ஒரு இடத்துல மத அடிப்படையில் கலவரத்தை உருவாக்கி இங்கே ஒரு வாக்கியம் போட்டாங்கல்ல மதுரை மாநாட்டில், இந்து வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை உருவாக்குவது, அதன் மூலமாக வருவது, இதுதான் உங்களுடைய திட்டம். அது இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடந்த மக்களவை தேர்தலில் பலன் தரல. அயோத்தியிலேயே தோல்வி பாஜக வேட்பாளர் எம்பி சீட்டில். சமாஜ்வாதி கட்சிக்காரங்க தான் ஒரு 30 இடங்களை உத்தரப்பிரதேசத்தில் இழந்தது. அதனால தான் இப்போ என்னன்னா அயோத்தியிலேயே உத்தரப்பிரதேசத்திலேயே
ராமர் எடுபல்லைன்ன உடனே ராமரை சுமந்து இருந்தாங்க. இப்போ நாசுக்காக அவரை இறக்கி வச்சுவிட்டு தமிழ்நாட்டில் முருகரை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஆகவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று வர்றாங்க. இது நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? இங்கே கூட இப்போ சொன்னார்ல, சனாதனமும் இந்து மதம் ஒன்று தான், நான் சனாதன இந்து அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ மக்கள் கேட்பாங்க, எல்லா இந்துக்களும் ஒன்று தானையா? சனாதனம் என்பது சாஸ்வதமானதையா? ரைட்டியா? சாஸ்வதமானது. இது முருக பக்தர்கள் மாநாட்டில் 6 தீர்மானம் போட்டிங்க. அதில் என்ன தீர்மானம்? ஒரு தீர்மானம் முதல்ல என்ன போட்டிருக்கணும்? எந்த ஒரு முருக பக்தரும் எந்த சாதியாக இருந்தாலும் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் அவர் அறுபடை வீடுகளில் அர்ச்சகராக, ஆகம கோயில்களிலும் அர்ச்சகராக நியமிக்கப்பட வேண்டும். எங்க அப்படி தீர்மானம் ஏன் போடல? அதுல வித்தியாசம் தெரியுதா? சாதாரண வெகுமக்கள்னா சொல்றது சாதாரண இந்து மக்கள், அவங்க வேற, சனாதனிகள் வேற. அதான் இன்னும் நான் படிச்சுன்னு கேட்கிறேன். அவர் சங்கர மடத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன். ஐயா சங்கராச்சாரியார் இந்து, எல்லாரும் இந்து, அது கூட அது குரு சிஷ்ய முறையில் வருதுன்னு பெருமையா சொன்னாரு. அது எனக்கு ஒரே ஒரு சாதியிலிருந்து மட்டும்தான் வருது. சங்கராச்சாரியாரும் ஜீயரும் எல்லா இந்துக்கள் எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் நீங்கள் வேணா சின்ன பிள்ளையில இருந்து பயிற்சி கொடுங்க. ஏன் ஒரே சாதியில் மட்டும் எடுக்கிறீங்க? இதுதான் சனாதனம். இதைத்தான் எதிர்க்கிறோம், இந்து மதத்தை அல்ல. ஏங்க இந்த நாட்டில் அரசியல் சாசனம் உரிமை கொடுத்திருக்கு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்ற, கடைபிடிக்க, ப்ராபகேட், பரப்ப அப்படி உரிமை கொடுத்திருக்கு. ஆகவே இந்து மதம் அப்படி இருக்கவும் பரப்பப்படவும் கூட உரிமை உண்டு. நீங்க பரப்புங்க. ஆனால் இந்து மதத்துக்குள்ள புகுந்து கொண்டு இந்த சனாதனம் என்கிற சாதியம், இந்த பெண்ணடிமைத்தனம், இந்த சமஸ்கிருத மயமாக்கல். நான் இன்னும் கேட்கிறேன், உங்க முருக பக்தர் மாட்டில் என்ன தீர்மானம்? தமிழ் கடவுள் முருகன். ஆகவே அறுபடை வீடுகளில் தமிழில் மட்டுமே அர்ச்சனை என்று தீர்மானம் போட்டீங்களா? அங்கதான் சனாதனம் வருதுங்கிறோம் நாங்க. அவே உண்மையிலே நீங்க இந்துக்களினுடைய விரோதிகள், நீங்கள் சனாதனிகள். ஏன்னா நீங்க உண்மையான இந்துக்களா இருந்தா நான் சொன்னுகிற இந்த விஷயத்தை கொண்டாந்து இருக்கணும். ஆகவே இந்த பிரிச்சு இருக்கக்கூடிய உண்மையை எல்லாம் ஒன்னு சொல்லி கூட்டம் சேர்க்கறதுக்காக சனாதனிகள் என்ன பண்றாங்கன்னா, ஐயா நாங்கள் இந்து தாயா, நீங்களும் சனாதனி தாயா என்று வேடம் போடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதில் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா இந்த கேள்வியை எழுப்பாங்க. அதே போல முருகனுடைய வாழ்வு சங்க காலத்திலே இருந்தது, சங்க இலக்கியம் அதை வெளிப்படுத்தியது. அந்த சங்க காலத்தை பௌதிக ஆதாரம் கீழடி அகழ்வாய்வு அறிக்கை, அந்த அறிக்கையை ஏற்க மறுத்தது மோடி அரசு, திருப்பி அனுப்பியது. இந்த மாநாட்டில் அதெல்லாம் தீர்மானம் போட்டுக்கணும். மதுரையில கூட்டிட்டு பக்கத்துல உள்ள கீழடி பத்தி ஏன் தீர்மானம் போடல? மணிகண்டன், இப்போ இந்த மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டிருக்கிறது, இந்து வாக்கு வங்கியை பத்தி இந்த மாநாடு பேசுகிறது. அப்போ சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இந்த கூட்டணிக்கு வேணாமா? கார்கே, நீங்க கேட்ட கேள்விக்கு இறுதியா வரங்க. அருணன் ஐயாவோட நான் பெரும்பகுதியா ஒத்து போக மாட்டேன். ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன கருத்தை நான் 100% ஏத்துக்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கப்பட வேண்டும், இதை வலியுறுத்துங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவங்க தான் இந்து மக்களுக்கான சனாதன கட்சியா இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அது நடக்குமா? ஆனா அதுக்கு பதிலாக அருணன் ஐயா நம்ம முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பட்டியலின மக்கள் அனைவரையும் பங்கு தந்தையராக நியமிக்கப்பட வேண்டும். அதுல ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து அவங்கள பங்கு தந்தையா போடுங்கன்னு ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போகும். அனைத்து மசூதிகளிலும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் உள்ள வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போகும். மதவாத அரசியலை தமிழகத்தில் முன்னெடுப்பது திமுக. ஐயா ஐயா ஏன் பார்த்துட்டு போறீங்க? குறுக்க வராதீங்க. உங்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் கிறிஸ்துவ இருக்கு. அதே மாதிரி இது இருக்குதுங்க, சட்டம் இருக்குது. விட்டுருங்க, விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு கிறிஸ்துவ மக்கள் கூட்டத்துல. ஐயா பாத்தீங்களா, நிதானம் தவறுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கு. சரி, ஓகே, மணியன் வெற்றி பெற்றோம். சரி, ஓகே, மணியன் மட்டும் பேசட்டும். இறுதி நேரம் மணியன். உங்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு கிறிஸ்தவ மக்களுடைய மாநாட்டுல போய் சபாநாயகர் இருக்கிற அப்பாவு சொல்றாரு. இது மத அரசியல் இல்லையா? போய் தாமு ஏசா அப்படிங்கிற இந்த மறு வச்ச ஒரு கம்யூனிஸ்ட் மாநாட்டில் போய் ஹிந்து சனாதானத்தை டெங்கு எய்ட்ஸை போல அழிப்போம்னு ஒரு பக்கம் பேசிட்டு குல்லா போட்டுக்கிட்டு போய் அங்க கஞ்சி குடிச்சிட்டு சிலுவை போட்டுக்கிட்டு இங்க போய் கேக்கு சாப்பிட்டுட்டு விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் சாப்பிட வராம பண்ற இவங்க
மத அரசியல் பண்றாங்களா இல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி பண்ணுதான்னு கேட்டுக்கிறேங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நுழைவு போராட்டத்துக்கு இவர் சொன்னார குரல் கொடுத்த ஒரு தீரர் சத்தியமூர்த்தி ஐயர் நோட் பண்ணிக்க, மூதறிஞர் ராஜாஜி ஐயர் போன்ற நீங்க சொல்ற ஒரிஜினல் சனாதனிகள் குரல் கொடுத்தாங்க. பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு அப்படின்னு சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன். அதையும் அருணன் ஐயா சொல்றது ஏத்துக்கிறேன். திமுகவோட தலைமையே பிறப்பின் அடிப்படையில் தான் நியமிக்கப்படுது. கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு தகுதியை தவிர ஆராசா அந்த கட்சியின் தலைவராக முடியுமா, முதலமைச்சர் ஆக முடியுமா? 70 ஆண்டு காலத்துக்கு மேல தமிழ் இந்திய அரசியல் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரா எத்தனை பட்டியலினத்தவர் வந்திருக்கிறாரு. சொல்லுவீங்களா? அதுல இதுவரைக்கும் எத்தனை தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் உறுப்பினராக இருந்திருக்காங்க. கடவுள் பெயர் மிஸ்யூஸ் செய்யப்படவில்லை, கடவுள் பெயர் மாசாக யூஸ் செய்யப்பட்டுள்ளது. சரி, கேப்போ ஒருத்தர் ஜி கே நாகராஜ் இறுதி கருத்து. அதாவதுங்க, அருணன் அவர்கள் சொன்னாங்க சங்கர மடத்துல யாரெல்லாம் வர முடியும் வர முடியாது, ஆகம விதிகள் வேதங்கள் உபநிஷங்கள்லாம் படிச்சு முறைப்படி தேர்வானா அங்க சிஷ்யர் கூட யாரும் கூட அங்க ஒரு முறைப்படி அந்த மடத்துக்குள்ள வர முடியும். ஆனா ஜனநாயக ரீதியா கட்சி நடத்துற திமுகவுல அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை தவிர அம்மையார் கனிமொழியோ ஏன் தயாநிதி மாறனோ யாராவது ஒருத்தர் வர முடியுமா? இந்த கொஸ்டின் நீங்க இவ்வளவு அக்கறையுள்ள நீங்கள் திமுக கேட்கலாமே, கூட்டணி கட்சியிட்ட கேட்கலாமே, ஏன் அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் பிரச்சனை. சங்கரமடத்துல வர முடியாது, சங்கரமட ஆகம விதி தடுக்குது. எப்படி வர முடியும்? சங்கரமடத்துல வரலாம் சார், யார் சொன்னார் வர முடியாதுன்னு? அதற்கு விதிகள் சார், அதற்கு விதிகள் கடுமையானவை. அரசியல் தெரிஞ்சு ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற துரைமுருகனும் நீங்க விடுங்க சார், அமைச்சர் துரைமுருகன் விடுங்க, நான் பொன்முடி அவர்களை விடுங்க, ஆராசா விடுங்க, கனிமொழி எம்மையார் வர முடியுமான்னு கேக்குறேன் நானு. தயாநிதி நீங்க அங்கதான் சார் கூட்டணி வச்சிருக்கீங்க, அதை கேளுங்க முதல்ல. நீங்க கேளுங்க. நீங்க ஒன்று, இதுக்கெல்லாம் விதி இருக்கு, முறைகள் இருக்கிறது, ஆக விதிகள் இருக்கிறது, அதையெல்லாம் பின்பற்றணும். யாரும் வேணா வரலாம், யாரும் தடுக்க முடியாது. இரண்டாவது, சனாதன தர்மமே தேசியம். முடிச்சிருக்கேன் வரைக்கும் வரல, இது வரைக்கும் வருவாங்க சார். சரி, ஓகே, மாற்றம் வரட்டும், இங்கேயே மாற்றம். இது வரைக்கும் வரல, வரவும் முடியாதுன்றது அவருடைய கருத்து. அப்படி தீர்மானம் வரும் சார். திமுக மாற்றம் வந்தா, திமுக ஒரு சாதாரண தொண்டன் தலைவரான நிச்சயமா நடக்கும் சார். அது முதல்ல பண்ண சொல்லுங்க முதல்ல. இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிட, கார்கே முடிச்சிடறேன். இரண்டாவது, ரமண மகரிஷி சொல்றாரு சனாதன தர்மமே தேசியம்ங்கிறாரு. தர்மம் காக்கப்பட்டால் தேசம் காக்கப்படும். அந்த தேசத்தை காக்கறதுக்காக தான் சார் நாங்க இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சனாதனத்தை தர்மத்தை ஒழிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் நாங்க மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தர்மத்தை காக்க வேண்டும். நோக்கம் இந்துக்களை காப்பதல்ல. ஊழல் பண்ணி முறைகேடு செஞ்சு கோடி கோடியா சம்பாதிச்சு கனிம வளத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டை கொள்ளையடித்து மக்களை சாராயம் குடிக்கின்ற குடியாரராக மாற்றுவதல்ல நோக்கம். தர்மத்தை நடத்த வேண்டும். அதுக்காகத்தான் நாங்க இத்தனை மாநாடு நடத்துறோம். தர்மத்தை பின்பற்றுங்கள் கேட்கிறோம். இந்த நாடு நல்லவர்களில் ஒப்படைக்கப்பட வேண்டும் கேட்கிறோம். இதைத்தான் இந்து முன்னணி விரும்புகிறது, பாஜக விரும்புகிறது, தமிழக மக்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு வாக்கு அரசியலுக்காக, ஒரு குடும்பம் இந்த நாட்டை ஆள்வதற்காக மக்களை பிரித்து, மதங்களை பிரித்து, இனங்களை பிரித்து இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்காகத்தான் நாங்க மாநாடு நடத்துறோம். இதுதான் வலிமையான ஒரு மக்கள் ஒன்றிணைந்து விடக்கூடாது. மக்கள் இந்துக்கள் என்ற நாம திட்டுறது, நாம பேசுறது, இது பிஜேபி மாநாடு அல்ல. தேசத்தை காக்கின்ற, சனாதன தர்மத்தை காக்கின்ற இந்து முன்னணியுடைய மாநாடு. நான் வச்சுக்கோங்க அதை. சரி, ஓகே, இறுதி கருத்து. தர்மத்தை பத்தி எல்லாம் எங்க அண்ணன் நாகராஜ் பேசுறாரு, கேட்க அழகா இருக்கு. அது உங்க கட்சியோட தர்மம் இருக்கு பாருங்க. கூட்டணிக்காக, கொள்கைக்காக, பதவிக்காக அப்படியே தலைவனா இருந்த அண்ணாமலையே கூட்டிட்டு போய் அரசியல்லே அடக்கம் பண்ண கட்சி உங்க கட்சி. நீங்கெல்லாம் தர்மத்தை பத்தி பேசுறீங்க, தலைவர்களை பத்தி பேசுறீங்க. அதை விட பெரிய கொடுமை உங்களுக்கெல்லாம் என்ன பெரிய வருத்தம். அப்படியே இன்னொரு 50 ஆண்டு காலம் திமுகவை காப்பாற்ற ஒரு தலைவன் உதயநிதினு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு என்னவோ பொத்துக்கிட்டு போகிற மாதிரி, இவர் தலைவர் வரமாட்டாரா, அம்மா கனிமொழி வரமாட்டாங்களா, ராஜா வரமாட்டாரா, சரி இவங்களை யாரையாவது நாங்கள் தலைவராக்கிட்டா எப்படி பிஜேபியை கலைச்சிருவீங்களா, இல்லை முடிவெடுத்துடலாமா? என்ன உங்களுக்கு உங்கள் கட்சியோட சாதனை திட்டங்களை சொல்லுங்கள். இப்போ ராமரை கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க, ராமர் உங்களை கட்டி விட்டாரு, அயோத்தியிலேயே கூப்பிட்டு 2 அரை அரைஞ்சி துரத்தி விட்டாரு, எம்பி அவுட்டு. இப்போ முருகனை கையில் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. முருகன் ஏற்கனவே வேலோட தான் இருக்கார், வள்ளி தெய்வானையோடு இருக்கார்.
ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே வந்து சூர சம்காரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு இந்த கொலை வசனம், கொள்ளடிக்கிற வசனத்தெல்லாம் விட்டுருங்க. அறநிலையத்துறையை கலைக்க விடுறது அதை விட பெரிய கொடுமை. ஒரு வரி சொன்னார் பாருங்க, கடவுளை காப்பாற்ற வேண்டும், முருகனை காப்பாற்ற வேண்டும், குன்றத்து முருகனை காப்பாற்ற வேண்டும்னா, அப்போ நாங்களாம் கடவுள் தான் எங்களை காப்பாற்றுவார்னு நினச்சிட்டு இருந்தோம். கடவுளே இவங்க காப்பாற்றுறான்னா அப்போ என்ன? அது கடவுளை இதை விட கொச்சப்படுத்தவே முடியாது. இந்து கடவுளை கேவலப்படுத்துகிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணின்னு வேண்டாம் பட்டம் கொடுத்துடலாம். ஏன்னா அதுவே கடவுள். அதை காப்பாற்றுறது உங்கள்கிட்ட யார் சார் கொடுத்தது? இதெல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. ஒரு முதலமைச்சர், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்? இப்போ எங்கள் முதலமைச்சர் எப்படி இருக்காரு? அத்தனை மதங்களும், முஸ்லீம் கடவுளாக இருந்தாலும், இந்து கடவுளாக இருந்தாலும், கிறிஸ்தவ கடவுளாக இருந்தாலும் பராமரிப்புக்கு உண்டான நிதியை பகிர்ந்து கொடுக்கிறார். சார் முதல்ல வாழ்த்து சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்க சார். சார் எல்லாத்துக்கும் கொடுக்கிறார் சார். இந்த கடவுள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குறோம், அல்லாவுக்கு கொடுக்குறோம், கிறிஸ்டினுக்கு கொடுக்குறோம். கடவுள்ல வந்து நீங்க பாசியாட்டி பார்க்காதீங்க, கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், மதவெறிங்கிற உங்க கொலவெறியை தூக்கி மூலையில போட்டு கடவுள் நம்பிக்கையோட போய் தியானமா இருங்க. அப்பதான் நாடு வளர்ச்சியை நோக்கி போகும். ஓகே, கடவுளின் பெயரை மிஸ்யூஸ் செய்வது யாரு? தேர்தல் அரசியல் தெரியுமா? பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.